ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு ஐடிசி மட்டும் நல்ல ப்ரைஸில் கிடச்சிது. அது மட்டும் நான் மேனுவலாக வாங்கிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நம்ம ட்ரேட் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நம்ம க்ரைட்டீரியா எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை. எனக்கு காலையிலே ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ அதிலே நான் பார்த்துட்டேன் இன்றைக்கி ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு. அதனால் நான் இன்றைக்கி ஐடிசி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டேன். ஐடிசி நல்ல ப்ரைஸில் கிடச்சனால அது மட்டும் வாங்கிட்டேன். இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு எவரி 15 மினிட்ஸ் மெயில் வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த மெயிலில் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி இப்போயோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு பை ஆர்டரு. ஸோ நான் 12:30 மெயில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு 11:31க்கு ஒரு பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நமக்கு 718 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது. ஸோ செல் ஆர்டர் நமக்கு 6864க்கு ஆயிருக்கு. பை ஆர்டர் ஸ்டாப் லாஸ் 7582க்கு ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கலை, எடுத்திருந்தால் இதான் ஆயிருக்கும். ஸோ இதான் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்ம ரியல் டைம் பேக் டெஸ்டிங்னு. ஸோ இதை வச்சு தான் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி கரெக்டாகவே ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதாவது ட்ரேட் எடுக்கலை, ஆனால் கோட் மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கரெக்டான டிசிஷனில் தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் மந்த் ட்ரேட் ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிசம்பர் மந்த் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் என்னான்னு. நம்ம டிசம்பர் மந்தில் மொத்தம் 11 ட்ரேட் எடுத்திருக்கோம். அதில் அரௌண்டு 9 or 10 கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம அதையுமே அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம், ஆனால் நம்ம இந்த ட்ரேட் இன்றைக்கி எடுக்கலை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.